அதுக்கடுத்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ட்விஸ்ட்டு. அப்புறமா அந்த படத்தோட கதை நல்லா விறுவிறுப்பாக போகுதுங்க. செம்மையாக, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கதையோட ட்விஸ்ட் வந்து டேர்ன்ஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காட்சியுமே செம்மையாக செதுக்கின்னுக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இது ஒரு அஃபைர் பண்ண மட்டுமே காட்டின்னுக்குவாங்க. அதுக்கடுத்து வர காட்சிங்களாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காட்சியும் அப்படி செதுக்கி வச்சுன்னுக்குவாங்க. நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு 9. நான் இந்த 10க்கு 10 கூட கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்தான படங்க. வேர்ல்டு கிளாஸான கதைங்க. அப்படியே ஒவ்வொரு சீனுமே அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி நினச்சி நீங்கள் அப்படியே ட்ராவல் ஆவீங்க. அப்படி இல்லையே, இது இல்லை, இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க. திரும்பவும் அதுதான் சொல்லி நீங்கள் அப்படியே ட்ராவல் ஆனால் நெக்ஸ்ட் இதுவும் இல்லை, இது இல்லை, இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 ட்விஸ்ட்டுங்க இந்த படத்துலேயே வருதுங்க. கடைசி எண்டிங் அது மிரட்டி விட்டுரும் வச்சுன்னு